ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஆக்ஷன் கேமராவோட அன்பாக்சிங். இது பர்சனலாக நான் எனக்காக வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில். வாங்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பில்லு, அப்புறம் ஒரு பக்கமான குவாலிட்டியில் ஒரு ஆக்ஷன் கேமரா. இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸில் ப்ளே பிளாக் எடிஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கேமரா. பாக்ஸுக்கு பின்னாடி QR கோட் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மைல்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 170 வரைக்கும் எடுத்துக்க முடியும், 170 டிகிரி வரைக்கும் எடுத்துக்க முடியும். 2 இன்ச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் கிளாஸ் 10 64 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 30 மீட்டர் வரைக்கும் வித் ஹோஸிங்கோட நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதில் மேக்ஸிமம் 4K 30 fps வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் 4K 30 fps 1800 வரைக்கும் எடுக்க முடியும். 1080p 60 fps அண்ட் 30 fps எடுக்க முடியும். 720pயில் நீங்கள் 120 அண்டு 60 அண்ட் 30 fps வரைக்கும் எடுக்க முடியும். ஆடியோ இன்புட்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷலே அதுதான். எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஒரு மைக் ஆட் பண்ணிக்கலாம், அது இவங்களே இன்க்ளூட் கொடுக்குறாங்க. நான் பாக்ஸ்குள்ளே இருக்கிறத காட்டுறேன். ப்ளஸ் இதில் ஆடியோ அவுட்புட்டு இதில் இன்பில்ட்டாக ஸ்பீக்கரும் இருக்குது. ஓவராலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8000. பட் நான் 8000க்கு வாங்கலை. நான் அதோட இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது. வாங்க பாக்ஸை பிரிக்கலாம், பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை பிரித்து பார்த்தோம்னா அதில் வாட்டர் ஹோஸ் மவுண்டிங்கோட நம்மளோட ஆக்ஷன் கேமரா இருக்குது. இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்சரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வாரண்டி கார்டு, அப்புறம் மேனுவல் எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிற ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, இதை ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் கேமரா டஸ்ட் இருந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிஸ்ட்டு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் பிரிஸ்ட்டில் கட்டிட்டு கூட நீங்கள் ஸ்விமிங் பண்ணுற பண்ணலாம். அப்புறம் 3mm அடிட்டிவ் ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்டு. நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறது. ஹெல்மெட்டில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மைக், நான் சொன்ன மைக் இது தான். 2.5mm மைக் கொடுத்துருக்காங்க அவங்களே இன்பில்டாக, நீங்கள் வெளில வாங்க தேவையில்லை. அப்புறம் ஒரு USB சார்ஜரோட கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெல்மெட் அக்சரிஸு, ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் அடிஷ்னலாக ஹெல்மெட் கிளிப்பான் ஒரு 3mm அடிசியோடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெளில வாங்க தேவையில்லை. அப்புறம் இது பைக்கோட ஹேண்டில் பார்லையோ இல்லை சைக்கிளோட ஹேண்டில் பார்லையோ மாட்டிக்கிறதுக்கு, கேமரா வச்சு மாட்டிக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அண்டு தென் ஜே ஹூக்கும் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் தனியாக ஆக்ஷனெலாம் வாங்க தேவையில்லை. என்னோடய ரைட் ஹேண்டில் உள்ளதை வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு இந்த ஜே ஹூக்கையும் இதையும் இன்கில் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். அண்ட் தென் கிம்பிளில் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை செல்ஃபி ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு அடாப்டிவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க கேமராக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஹவுசிங் யூனிட்டி பார்த்த அளவுக்கு நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. வாங்க ரிமூவ் பண்ணி பார்ப்போம். வாட்டர் கேஸை ரிமூவ் பண்ணோன்னே கேமரா நம்ம கைக்குள்ளே இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சின்னதாக குட்டியாக இருக்குது. பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான். ரொம்ப நீட்டாக இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பட்டன் அண்ட் ஓகே பட்டன், அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் பட்டன் டவுன் பட்டன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD ஸ்லாட்டு ப்ளஸ் 2.5mm ஆடியோ ஜாக்கு, HDMI அவுட்புட்டு, தென் USB சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDMI அவுட்புட்டை வச்சு டேரெக்டாக டிவியில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் லைவாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அதிலே இன்பில்ட்டாக போட்டே வந்திருக்கு, நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அதை சரி வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம்.
ஓவராலாக இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்ம ஆன் பண்ணியாச்சு. நான் ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4K 30 fps இருக்குது. இதை நம்ம செட்டிங்ஸை மாற்றி பார்ப்போம், என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். மெனு ஆட்டினோம்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ மோட்லேருந்து கேமரா மோட், அடுத்து ஃபைல் செக்ஷன், அடுத்து அனதர் ஃபைல் செக்ஷன், அதுக்கப்புறம் தான் மெனு போகும். மெனு வந்துடுச்சு. வீடியோ ரெசல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K இருக்குது. 4Kலேயே உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் இருக்குது, ப்ளஸ் 30 fps 180 இருக்குது, 60 fps 180 1080 இருக்குது. அப்புறம் இதோட மெயின் இது என்னென்னா, இதில் வந்து கைரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஸ்டெபிலைசனாக இருக்கும். 3 ஆக்சிஸ் கைரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். இதுதான் நான் சொன்ன அந்த கைரோஸ்கோப். இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் ரன்னிங்கில் போகிறப்ப, ஒரு பைக்கில் போகிறப்போ, ஒரு காரில் போகிறப்ப நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதோட ஷேக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு இந்த கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. 3 ஆக்சிஸ் வரைக்கும் இது இன்பில்டாகவே அந்த கேமரா சென்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லூப்பிங் வீடியோ இருக்குது. அண்ட் நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங்கும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு மைக் மாதிரி வச்சுக்கிட்டு இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலாக லாங்குவேஜ், உங்களோட ஃபார்மேட்டு, பவர் ஆஃப், எவ்வளோ நேரம் நீங்கள் இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 1 மினிட் மேலே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு பவர் சேவிங் மோடுக்காக. அந்தமாரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அந்த டைம் லேப்ஸிங் இருக்குது. டைம் லேப்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரைக்கும் எடுக்கலாம், 120 fps வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் 720p பிக்சலில் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் உங்களால். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வெவ்வேறு மெகாபிக்சல் எடுத்துக்கலாம். 16, 12, 5, 8 அந்தமாரி வெவ்வேறு மெகாபிக்சலை நீங்களாகவே வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து. இந்தமாரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் வீடியோ பின்னாடி போடுறேன். இப்போதைக்கு குயிக் அன்பாக்சிங்னால என்னால் இதோட வீடியோ சாம்பிளை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது 4K 30 fps வித்தவுட் கைரோஸ்கோப். அதனால் ஷேக்கிங் கொஞ்சம் நிறையா இருக்குது. 4Kலே இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் இது மொபைல்லேருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். அதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே தரேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.